ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியா இல்லை டெட்டா எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா சொல்லிட்டு இன்னமும் பிகினர்ஸில் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சினா என்ன, டெட்னா என்னன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் டிஎன்பிஎஸ்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 இருந்து குரூப் 8 வரைக்கும் நிறைய எக்ஸாம் இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 1 தான். குரூப் 1 அப்படின்னு சொல்லும்போது டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அந்த மாதிரி இருக்கிறதே ஹையஸ்ட் பொசிஷனுக்கு ஒரு எக்ஸாம் வந்து குரூப் 1 தான் இருக்கிறதே ஹையஸ்ட் எக்ஸாமு. அதுக்கப்புறம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 2A, குரூப் 4. இதில் நம்ம அதிகமானவங்க காம்படிஷன் போடுறது அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 4 தான். ஏன் குரூப் 4ல் மட்டும் அவ்வளோ காம்படிஷன் அப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேரக்டாக ஜாப் தான், இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு ரீசன். ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் மொத்தம் 200 கொஷின்ஸ் இருக்கும். அதில் மேஜர் 100 கொஷின் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும். அதர் 100 கொஷினில் ஜிகே 75 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ் ரொம்ப நல்லாவே வரும். அப்படிங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 4 தான் வந்து நிறைய காம்படிஷன். ஒவ்வொரு முறையுமே எக்ஸாம் கால்குலேட் பண்ணும்போது பார்க்கும்போது 10 15 லட்சம் வரைக்கும் தோராயமாக ப்ளே பண்ணுவாங்க. பட் ஆனால் அவ்வளோ பெரிய ரியல் காம்படிட்டர்ஸ் கிடையாது. குரூப் 1, 2, 2A இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த போஸ்டிங் தருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைமிங் நிறைய கன்சியூம் ஆகும். இதுவுமே நிறைய பேர் காம்படிட் பண்ணி நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பேனர் சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆனுவல் பேனரில் அந்த 1 இயர் என்ன எக்ஸாம் நடக்க போகுது, எந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்குமே தவிர கரெக்டாக எல்லா எக்ஸாமே வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொல்ல போனால் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு உடனடியாக ஒரு வேலை வேணும், எப்படி இப்போ நான் டிகிரி கிளியர் முடிக்கணும், அதே மாதிரி நான் எக்ஸாம் எழுத கொஞ்சம் நாள் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுத உடனே ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வைக்கிறாங்க, உடனே நமக்கு ஜாப் வந்துச்சு. ஸோ குரூப் 4 வந்து அதுக்கு ரொம்ப பெரிய கேட்வேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் வந்து கரெக்டாக நடத்திட்டே இருக்காங்க. அதனால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் சரியாக பண்ணல அப்படின்னா கூட இன்னும் நல்லா ஹார்ட் பண்ணி ப்ரிப்பேரிங் கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். அது கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். பட் டிகிரி இருந்தால் இதுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். இந்த குரூப் 1, 2, 2A வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் இருக்குது. அதே மாதிரி மற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது எனி டிகிரி மட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து ஓப்பன் காம்படிஷன் மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரு டிகிரி முடிக்காமல் போயிடல. ஸோ எல்லாருமே இதில் வந்து கலந்துப்பாங்க. அது ஒரு மைனஸ்னு சொல்லலாம். இப்போ டெட்டு பார்க்கும்போது இல்லை டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டால் நடத்தப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இது. டெட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துறாங்க. டெட்டுன்னு பார்க்கும்போது டெட் 1, டெட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஜிடி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் இருக்குது. டெட் 1 அப்படின்னு சொல்லும்போது இதில் டீச்சர் ட்ரைனிங், அதாவது +2 வரைக்கும் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க இந்த டெட் 1 எலிஜிபிள். டிகிரி அதாவது பிஎஸ்சி, பிஎட் அந்த மாதிரி பிஎட் முடிச்சவங்க டெட் 2 எலிஜிபிள். இவங்க வந்து 6th to 12th கிளாஸ் டீச்சர்ஸாக இருப்பாங்க. இவங்க 1 to 6 ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. டெட் 1 டிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஹையர் கிளாஸஸ் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி + பிஎட் முடிச்சிருக்கணும். அவங்க வந்து இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ காம்படிஷன் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது டெட் 1, 2 டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டிடிஎட் ஆர் பிஎட் இது முடிச்சவங்க மட்டும்தான் இதில் நமக்கு காம்படிஷனாக இருப்பாங்க. எல்லாராலையும் இது எழுத முடியாது. ஸோ இங்கே காம்படிஷன் கம்மி. நெக்ஸ்ட் இதை பார்க்கும்போது முன்னே வந்து டெட் கிளியர் பண்ண உடனே ஜாப் இருந்துச்சு. டெட் 1 கொண்டு இருக்கும். ஆனால் இப்போ அது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. தமிழ் தேர்வை மாற்றி அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் வச்சு அதை கிளியர் பண்ணாத ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். பட் ஆனால் சிலபஸ்ன்னு பார்க்கும்போது தமிழில் 30 மார்க், இங்கிலீஷில் 30 மார்க், மேக்ஸ்க்கு 30 மார்க், சயின்ஸ் சோஷியலுக்கு 30 மார்க். இது டெட் 1க்கு சைக்காலஜி இருக்கும். ஓவரால் இது 150 கொஷின்ஸ் தான் வரும். 90 எடுத்தால் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க அடுத்த லெவல் போய்ட்டு ஜாப் போட்டுருக்காங்க. டிஆர்பின்னு சொல்லும்போது அவங்க மேஜர் மாஸ்டர் டிகிரி முடிச்சு அவங்க என்ன மேஜரில் 110 கொஷின்ஸ் வரும். அதை சிம்பிஎஸ்ல 40 கொஷின்ஸ் வரும். இன்னும் ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களால ஈஸியாக டெட் எழுத முடியும். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் படிக்க மாட்டோம், சைக்காலஜி படிக்க மாட்டோம். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கவர் ஆகிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க டெட் எழுதலாம். இது மட்டும் தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு ஜென்ரலாக டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன டெட் என்னன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ட்ரோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் நம்ம எப்படி முடிவு பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் சிச்சுவேஷன் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு உடனடியாக ஒரு வேலை வேணும், ஜாப் வேணும், சேலரி வேணும், ஃபினான்ஷியலாக இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துட்டே இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். இதில் வந்து டைம் கன்சியூம் அதிகமாக இருக்குது. இதையும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கம்மி தான். இதில் டேரக்ட் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது பெரிய கடனே சொல்லலாம். தமிழ் மட்டும் தான் நம்ம கட்டுட்டோட்ட படிப்போம். தமிழ் எல்லாமே 9 above ஈஸியாக வாங்கிடுவாங்க. இந்த ஜிகே தான் நமக்கு டஃப் கொடுக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜென்ரல் சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்டர்ஸ் அதில் 10 யூனிட் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது உங்களோட ஏஜ் லிமிட் என்ன, நமக்கு எது ஆப்டாக சூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். செகண்ட் நம்மளோட தேவை என்ன, நமக்கு உடனடியாக ஒரு வேலை வேணுமா, ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் வேணுமா, அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. தேர்ட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் என்ன, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டீச்சராக வந்து ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் படிக்கிறத நல்லா படிச்சு டெட்டை கிளியர் பண்ணி உங்களோட கனவு ஜாப் வாங்குங்க. இல்லை எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் வேணும், நான் வந்து ஒரு குரூப் 1 லெவல் இல்லை குரூப் 4 கூட ஜேவாக போய்ட்டு ஒரு நல்ல ஜாப்ல உட்காரணும் அதிகாரத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டாக அதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் அவர் மைண்ட்ஸ் அண்ட் அவர் நீட்ஸ். அதை பொறுத்து மட்டும் தான் எது பெஸ்ட்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணவே முடியும். ஸோ குழப்பிக்காமல் உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசை இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அப்கமிங் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு படித்து கிளியர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.